Taste the Daily. சென்னை ஐயப்பன் தாங்கலில் புகார் அளிக்கச் சென்ற நபரின் புகாரை வாங்க மறுத்ததுடன் 3 காவலர்கள் அவரை வெளியே இழுத்து கடுமையாக தாக்கிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்களை பதிவு பண்ணலாம். சென்னை ஐயப்பன் தாங்கல் பகுதியைச் சேர்ந்த சண்முக பிரியன், அவரது மனைவி கோமதி இருவரும் ராம்குமார் என்பவர் மீது புகார் அளிப்பதற்காக SRMC காவல் நிலையத்திற்கு சென்றிருக்கிறார்கள். குறிப்பாக அந்த காவல் நிலையத்திலே புகார் வாங்க மறுத்து காவல் நிலையத்திற்கு வெளியே வைத்து 3 காவலர்கள் சண்முக பிரியனை மிருகத்தனமாக தாக்கி இருக்கிறார்கள். அவருடைய வலது கை முற்றிலுமாக எலும்புகள் முறிந்திருக்கிறது. அவருடைய ஒவ்வொரு உறுப்புகளும் குறிப்பாக இரும்பை வைத்து அடித்திருக்கிறார்கள். அதே போன்று கத்தியால் கீறியது போல படுகாயம் அடைந்திருக்கிறார். பாதிக்கப்பட்ட அந்த சண்முக பிரியன் உடனடியாக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு சென்று முதலுதவி சிகிச்சைக்காக சென்றிருக்கிறார். அங்கே அவருக்கு அந்த AR ரிப்போர்ட் என்று சொல்லப்படுகின்ற அந்த ரிப்போர்ட்டில் மருத்துவர்கள், அதாவது அன்னோன் பர்சன் இருவர் இவரை தாக்கி இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதன் பிறகு ஐயப்பன் தாங்கல் காவல் நிலையத்தினுடைய அவுட் சைடில், அதாவது ஐயப்பன் தாங்கல் போலீஸ் ஸ்டேஷன் அவுட் சைடில் இவர் தாக்கப்பட்டிருக்கிறார் என SOC குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக SRMC காவல் நிலையத்தில் தான் இந்த சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. காவல் நிலையத்திற்கு வெளியே வைத்துத்தான் கொடூரமாக தாக்கப்பட்டிருக்கிறார்கள். 3 காவலர்கள் இந்த சண்முக பிரியனை மிருகத்தனமாக தாக்கி இருக்கிறார்கள். தாக்குதலுக்குள்ளான அவர் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை எடுக்க முடியாத ஒரு நிலையில் போரூர் பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை எடுத்திருக்கிறார். அங்கேயும் அவரை சிகிச்சை பெறவிடாமல் காவல்துறையினர் அவருக்கு நெருக்கடி கொடுத்திருக்கிறார்கள். அதனால் தற்போது அந்த போரூர் பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையிலிருந்து மீண்டும் அவர் மற்றொரு மருத்துவமனையை தேடி செல்லக்கூடிய ஒரு அவல நிலைக்கு காவல்துறையினுடைய நெருக்கடிக்கு அவர் ஆளாகி இருக்கிறார். தனக்கு இழைக்கப்பட்டது மிகப்பெரிய அநீதி. 2ஆம் தேதி, அதாவது அதிகாலை 1:30 மணிக்கு காவலர்கள் என்னை மிருகத்தனமாக தாக்கினார்கள். புகார் அளிக்க சென்றோம், நானும் எனது மனைவியும். அவர்கள் இப்படி தாக்குவார்கள் என்று எதிர்பார்க்கவில்லை. என்னை தாக்கியதை பார்த்து எனது மனைவி அங்கிருந்து பதறி அடித்துக் கொண்டு அவர் புறப்பட்டு சென்று மற்றவரிடம் தெரிவிப்பதற்காக சென்று விட்டார். இந்த நிலையில் தான் என்னுடைய இந்த தாக்குதல் சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. நான் யாரிடம் சொல்லுவது என்பது கூட எனக்கு தெரியவில்லை. நான் முடிந்த அளவிற்கு என்னை விட்டுவிடுங்கள் என்று கதறினேன். அப்போது கூட அவர்கள் விடாமல் கடுமையாக தாக்கி இருக்கிறார்கள் என்று அந்த சண்முக பிரியன் தெரிவித்திருக்கிறார். அவருடைய உடல் முழுவதும் அந்த கைகள் எல்லாம் எலும்புகள் முறிக்கப்பட்டிருக்கிறது. தசைகள் எல்லாம் கண்ணி போய் அந்த கருப்பு நிறத்திலே அந்த உடல் முழுவதும் காயங்கள் மாறி இருக்கிறது. வேதனையுடைய உச்சமாக அவலமாக இப்படிப்பட்ட மிருகத்தனமான தாக்குதல்கள், குறிப்பாக சிவகங்கையிலே அஜித்குமார் தாக்கப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவத்தினுடைய துயரத்தை தொடர்ந்து தேனியிலே ரமேஷ் என்கிற ஆட்டோ ஓட்டுநர் தாக்கப்பட்டார். தூத்துக்குடி மாவட்டத்திலே 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய இளைஞர் தாக்கப்பட்டார். கண்ணகி நகரிலே மற்றொரு மாணவனை காவலர் தாக்கி இருக்கக்கூடிய சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. தொடர்ந்து ஒன்றன் பின் ஒன்றாக காவல்துறையுடைய அட்டூழியங்கள், அத்துமீறல்கள், மிருகத்தனமாக இது போன்று புகார் அளிக்க வருபவர்களையே தாக்கக்கூடிய சம்பவங்கள் என அரங்கேறி இருக்கிறது. புகார் அளிக்க சென்ற சண்முக பிரியன் ஏதும் சொல்லவில்லை. உங்கள் குடும்பத்தில் இது போன்று நிகழ்ந்தால் என்ன செய்வீர்கள் என்று ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதற்குத்தான் பரிசு கொடுத்திருக்கிறது தமிழக காவல்துறை. மிக கேவலமாக மிருகத்தனமாக தாக்கி இருக்கிறார்கள். அவருடைய இருசக்கர வாகனத்தை எடுக்க முடியாத அளவிற்கு அதில் இருக்கக்கூடிய உபகரணங்கள் எல்லாம் எடுத்து வைத்து விட்டு அவரை தொடர்ந்து மிரட்டலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார். இவர்களிடமிருந்து தப்பித்தால் போதும் என்று அவர் மருத்துவமனைகளை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார். சிகிச்சை அளிக்க விடாமல் தொடர்ந்து பின்தொடர்கிறது காவல்துறை என்று வேதனையோடு பதிவு செய்கிறார். சண்முக பிரியன் நம்மோடு பேசிய அந்த உரையாடலை தற்போது பார்க்கலாம். என்ன கேஸ்க்காக போனீங்க சார்? இல்ல, நான் எனக்கு வயசும் நானும் இன்னொருத்தருக்கு மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருந்தேன் சார். போயிருக்கும் போது எடுக்க முடியாது கேஸ், நைட் அன்டைம்ல வந்துருக்கீங்கன்னு சொன்னாங்க. ஒய்ஃபை வச்சு அவங்க வேற மாதிரி ஏதோ எழுதி ஒரு மாதிரி கொடுத்தாங்க. சொன்னா எங்க ஒய்ஃப் கிட்ட சண்டை போடணும். அவங்க பயந்துன்னு இல்லை சார் எனக்கு வீட்டுக்கு நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னா அவங்க ஆட்டோல ஏற்றி அனுப்பிட்டாங்க சார். என் வண்டியை ஸ்டார்ட் பண்றேன், வண்டியோட பிளக் பிடிங்கி கொடுத்துருந்தாங்க சார். ஏன் சார் இந்த மாதிரி பிளக் எல்லாம் பிடிங்கி கொடுத்து போறீங்க? உங்க வீட்டுல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தா இது மாதிரி தான் பண்ணி அந்த உங்க வீட்டுல அப்படின்னு சொன்னோம்னா ஒரு 2 பேர் வந்து பழுப்பு கட்டை வச்சு அடிச்சிட்டாங்க. உங்களுக்கு எங்க காயம் ஏற்பட்டிருக்கு சார்? உடம்பு ஃபுல்லா இருக்கு. எத்தனை இடத்துல இருக்கு சார் இந்த மாதிரி? இல்ல சொல்ல முடியல சார், நிறைய இடத்துல இருக்கு உடம்பு ஃபுல்லா. இது யார் அடிச்சாங்கன்னு தெரியுமா சார்? இல்ல எனக்கு தெரியல சார், பேர் உண்மையாலுமே தெரியல. இப்ப எங்க ட்ரீட்மெண்ட்ல இருக்கீங்க சார்?
இல்ல இப்ப ராமச்சந்திரா வந்தோம் சார், அவங்க அங்க பார்க்க மாட்டேன்ட்டாங்க சார். ம், ம். பார்க்க முடியாதுன்னாங்க. இப்ப எங்க இன்னொரு போறீங்க இடத்துக்கு வர அடுத்தது? சொல்லி இந்த ஏதோ ஒரு MS ஹாஸ்பிட்டல் சொல்றாங்க சார், அங்க போறேன். சார் ஆக்சுவலா இப்போ நீங்க உங்களுக்கு என்ன புகாருக்காக போனீங்க? இந்த மாதிரி ஏன் இப்படி காட்டு மிராண்டித்தனமா அடிச்சிருக்கானுங்க? அதுதான் சார், நான் இந்த வார்த்தையை கேட்டுட்டு நான் எங்க ஒய்ஃப் அடிச்சேன்னு சொல்றாங்க சார். ஆனா எங்க ஒய்ஃப் அடிச்சது உண்மைதான் சார். நானு ஆனா இங்க வீட்டுல இருந்து அடிச்சு அவங்க என் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்காங்க போல. 2 பேருமே நாங்க வேற ஒருத்தர் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்காங்க போறோம். ம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணிட்டாங்க, என் ஒய்ஃப் அனுப்பிட்டு அவங்களும் சரியில்லை சார் எனக்கு பயமா இருக்கு, வீட்டுல வந்து சண்டை போடுவார் போலன்னு சொன்ன உடனே அவங்கள அனுப்பிச்சு விட்டுறாங்க சார். ஆட்டோல அவங்களே வர வச்சு அனுப்பிச்சு விட்டுறாங்க. அனுப்பி விட்டுட்டு நான் இந்த மாதிரி வண்டியோட பிளக் எல்லாம் பிடிங்கி விட்டுருந்தாங்க சார். நான் சார் எனக்கு வண்டி பிளக் பிடுங்க தெரியாம ரொம்ப நேரமா ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன். அவரு ஒரு போலீஸ் வந்து ஒரு மாதிரி கிண்டலா வந்து என்னப்பா என்னாச்சுப்பா வண்டி என்னப்பா அப்படின்றாரு. அவங்களே பண்ணிட்டு அது மாதிரி பண்ணவொடனே வண்டி எடுத்துட்டு போய் ஸ்டேஷன்ல வச்சுட்டு சார் எனக்கு வண்டி நான் எடுக்க மாட்டேன், இதே மாதிரி உங்க வீட்டுல உங்க ஃபேமிலியில இப்படி நடந்தா அப்படின்னு அந்த வார்த்தை வந்து அவங்களுக்கு கோவப்பட்டுச்சு சார். வேற எதுவுமே நடக்கல, இதான் நடந்துச்சு சார். உடனே அடிக்க ஆரம்பிச்சாங்க. திரும்பியும் நான் சாவி கேட்க திரும்பியும் வந்து அப்போ ஒரு 2 பேர் அடிச்சாங்க. அப்புறம் திரும்பி ஒருத்தர் மட்டும் வந்தாச்சு. ஆனா புகார் எடுக்கவே இல்ல. புகார் எடுக்கல, அது அவங்க அதான் அன்டைம் இப்ப எடுக்க மாட்டாங்க. நீங்க எந்த நேரத்துக்கு போனீங்க? எந்த நேரத்துக்கு உங்களை அடிச்சாங்க? நைட்டு ஒரு 1:30 மணி இருக்கும் சார். நாங்க போகும்போது அன்டைம்ல தான் போனோம். அப்புறம் அந்த ஒரு 1:30 மணில இருந்து அந்த 2 மணி அந்த மாதிரி அடிக்கணும் வெளியில கூட. ஆனா ரோட்ல தான் அடிக்கிறாங்க, அதாவது உள்ள கூட அடிக்கல ஸ்டேஷன்ல.